மக்களே வணக்கம். இங்க பாருங்க, புளியோதரை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி சூப்பராக ஒரு புளியோதரை செஞ்சாச்சு. இந்த புளியோதரை 3 நாள்னாலும் கெடாது. ஏன்னா அந்த மாதிரி மெத்தடாக வைக்கிறது. இதுக்கு என்ன செய்யணும்னா, வரமிளகா, வெந்தயம், கடுகு இதெல்லாம் லைட்டாக வறுத்து, பெருங்காயம் வறுத்து நுணுக்கி தனியாக வச்சுக்கணும். நம்ம தாளிக்கிறது போட்டு தாளிச்சிட்டு, புளியும் கரைச்சி ஊற்றிட்டு, மஞ்சள்தூள் போட்டு, இந்த நுணுக்கி வச்ச பவுடரையும் போட்டு நம்ம கிண்டிட்டோன்னு வச்சுங்க, புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த பாருங்க, அப்படியே கொலன்னு எப்படி இருக்கும் பாருங்கள். புளியோதரை தான் புளியோதரை. அது செஞ்சு புளியோதரை சாறு இந்த மாதிரி நல்லா வற்ற விட்டு கெட்டியான பிறகு சோறை ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி புளியோதரை கிண்டிக்கணும். இதுக்கு சைடிஷ் என்னான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா அருமையான உருளைக்கிழங்கு பொரியல். இது எப்படி செய்யணும்னா, உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக அறுத்து அதை அப்படியே வேக வச்சுருங்க. வேக வச்சா தான் வாய் வெள்ளம் போகும். வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இவ்வளோ தான் போட்டு நல்லா அதை அப்படியே வதக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், அவ்வளோதான். சூப்பரான உருளைக்கிழங்கு புளியோதரைக்கு ரெடி. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். புளியோதரை பார்த்துட்டு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், அவள் தான் புது புது சமையலாக உங்களுக்கு சொல்லித்தருவேன்.